Hi friends, welcome to RK Family Vlogs. இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது. இன்னைய டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு notification வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். 5:30க்கு என்னால் எந்திரிக்க முடியல. 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு சமையல் வேலையை டக்குன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக அறக்க பறக்க சமைச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக 1 pot ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளான் பாக்கெட் இருந்தது. காளான் பிரியாணி தான் பண்ணேன். கால்வலி எப்போ இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ கால்வலி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இன்ஜெக்ஷன் போட்டு வந்ததுக்கப்புறம் பெயின் வந்து குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப நேரம் என்னால் நிற்க முடியல. டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும் அப்பப்போ வந்து ஒரு சில ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணுவேன். செருப்பு வந்து எப்போவுமே போட்டுட்டு நடங்க அப்படின்னு சொன்னனால வீட்டுக்குள்ளேயும் செப்பல் போட்டுட்டு நடந்துட்டுருக்கேன். டேப்லெட் சாப்பிட்றதுனாலேயே என்னமோ காலையில் எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எப்படியோ சமையல் வேலையை 7 மணிக்குள்ளே முடிச்சுட்டேன். கடகடன் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்லேயும் பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு மசாலா கடலை இருந்தது. பிள்ளைங்க வேணும்னு கேட்டாங்க, அதனால் அதே பேக் பண்ணிட்டேன். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு ஒர்க் அவுட் பண்ணுவேன். இப்போலாம் ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல, கொஞ்சம் லீவ் விட்டுருக்கேன். ஃபிஷ் டேங்க் என்னாச்சு, அதை காட்டவே மாட்டீங்கன்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஃபிஷ் டேங்க் மூடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபில்ட்ரு தண்ணி விழுந்து நடுவில் இருக்க கட்டை வந்து பிஞ்சு போச்சு. அதை மாற்றணும்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். இன்றைக்கி தான் அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. ஆள் வர சொல்லி அதை சரி பண்ணிகிட்ருக்கோம். மூடியை சரி பண்ணிவிட்டு ஃபிஷ் டேங்கை வந்து க்ளீன் பண்ணி விடணும். இன்றைக்கி சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு தான் அதை க்ளீன் பண்ணணும். நாங்கள் ஃப்ளோரான் ஃபிஷ் வாங்கி விட்டுருக்கோம். நாங்கள் வாங்கும் போது 1500 ரூபாய்க்கு வாங்கினோம். வாஸ்து பார்த்து இந்த மீன் வாங்கி விட்டுருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வாஸ்து பார்த்துலாம் நாங்கள் வாங்கலை. ஒரு பெரிய தொட்டியாக வாங்கி மீன் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம். கலராக நிறைய மீன் விட்டால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் சீக்கிரம் மீன்லாம் செத்துரும் அப்படின்றதுக்காக ஒரு மீன் நல்ல ரொம்ப நாள் வாழ்கிற மாதிரியான மீன் வளர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த மீன் வளர்க்குறோம். இது கூட வேறு எந்த மீனும் நம்மளால் விட முடியாது, விட்டோம்னா சண்டை கட்டும் அப்படின்றனால இது ஒன்று மட்டும் வளர்க்குறோம். ரொம்ப நாள் பெண்டிங் வச்சுருந்த வேலையை இன்றைக்கி செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த ஃபிஷ் டேங்க்கு நிறைய செலவு பண்ணிட்டோம் நாங்களும். ஒரு 2-3 நாளாகவே ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து மழை ஸ்டார்ட் ஆகுது. மழை வந்து ஒரு அரை மணி நேரம் பெஞ்சாலும் நல்லா பெரிய மழையாக பெய்யுது. உங்கள் ஊர் சைட்லாம் மழையா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன் தொட்டியை சரி பண்ணுறது எப்படி ரொம்ப நாள் பெண்டிங் வச்சுருந்த வேலையோ அதே மாதிரி பிள்ளைங்க கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணுறதும் வந்து எனக்கு ரொம்ப நாள் பெண்டிங் வச்சுருந்த ஒரு வேலை. பிள்ளைங்க ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுமே இதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு டைமே கிடைக்கல. கால்வலி வேறு வந்துச்சு. அதனால் சுத்தமாக என்னால் இதை தொட்டு கூட பார்க்க முடியல. கையில் டெய்லியும் கேட்குறா, அம்மா ப்ளீஸ் எனக்கு இதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. சரி ஓகே இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கபோர்டை திறந்து பார்த்தேன். உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். எப்போவும் பிள்ளைங்க வந்து கபோர்டை கலைச்சி வைப்பாங்க. ஆனால் இந்த டைம் ரொம்பவே கலைச்சி வச்சுருந்தாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ஈவினிங் வந்து நான் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் போடுவாங்க. இந்த சம்மர் லீவ் வந்து நான் விட்டுட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே எடுத்து போடுங்க, கொஞ்சம் ஆர்கனைஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பட் ஆனால் எடுத்து பார்க்குறது பிடிக்கல அப்படின்னா அதை சுருட்டி வந்து உள்ளே வச்சிடுறது அப்படின்னு கந்தரகோலம் பண்ணிட்டாங்க. எப்போ ஆர்கனைஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு ரேக் எடுத்து வைப்பேன். அதை கிளியர் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த ரேக் எடுப்பேன். இன்றைக்கி வந்து எனக்கு மனசு கேட்கல. அதனால் எல்லாத்தையும் எடுத்து கட்டிலில் போட்டுட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இவளோட ட்ரெஸ்ஸை அவளதுக்குள்ளேயும் அவளோட ட்ரெஸ்ஸை இவளதுக்குள்ளேயும் மாற்றி எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து தான் எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். கட்டில் ஃபுல்லாக துணியை பரப்பி வச்சுட்டு ஒவ்வொன்றா பார்த்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கால் வலி அப்படின்றனால ஃபுல்லாக வந்து நின்றுட்டு பண்ணலை. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படி தான் பண்ணேன். ரெஸ்ட் எடுத்து இதை பண்ணேன். கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 1 hour ஆகும் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கால் வலியில் இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபுல் டே இந்த ஒரு ஒர்க் மட்டும்தான் எனக்கு ஓடுச்சு. எனக்கு இந்த குதிங்கால் வலி வர்றதுக்கு காரணம் வந்து எசக்க கல்லில் வந்து மிதிச்சனால தான். இந்த குதிங்கால் வலி காமன் போல் நிறைய பேர் எனக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் நீங்கள் ஓவராக ஒர்க் அவுட்டு டயட்டுன்னு ஃபாலோ பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பெயின் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் சும்மா ஏற்றுக்கவே முடியாது. நமக்கு ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்னா அது நமக்கு தான் வரும், நமக்காக வேற யாருக்கும் போகாது. ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் தேடணுமே தவிர அந்த ப்ராப்ளம் எதனால வந்தது, இதனால வந்திருக்குமோ அதனால வந்திருக்குமோ அப்படின்னு காரணத்தை ஆராயக்கூடாது. கண்மணி வரலையா நீ? திரும்ப வேன்லயே போறியா? லஞ்ச் பேக் உள்ள வச்சுட்டு அங்க போய் லஞ்ச் பேக் கேட்டா
வாட் ஆர் யூ டூயிங் காய்ஸ்? இந்த ட்ரெஸ் எங்கேருந்து எடுத்த? நான் தான் அங்கே அத்தனை மடிச்சு வச்சிருக்கேன்ல, அதுலேருந்து எடுத்து போட வேண்டியதானே? சரி, நான் ஏன் இப்படி எடுத்து பரப்பி வச்சிருக்கேன்? க்ளீன் பண்ணுறதுக்கு தான். சரி, இதில் உங்களுக்கு எது வேணும் வேணான்றதை பிரித்து எடுத்து வச்சுட்டு அப்புறமா அடுக்கி வைக்கணும். என்ன, நான் இந்த கபோர்டை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த கபோர்டு உண்மையிலேயே பாப்பா எனக்கு அப்படியே மயக்கம் வந்துருச்சு பாப்பா. எதுக்கு பாப்பா அப்படி சுருட்டி சுருட்டி உள்ள துணிச்சு வச்சிருப்பீங்க? ஓன் ட்ரெஸ் அவளோடதுல இருந்துச்சு, அவ ட்ரெஸ் ஒன்னதுல இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து கட்டிலேயே வந்து மடித்து வச்சுருந்தேன். பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் எது அவங்களுக்கு பத்தும் பத்தாது அப்படின்றதெல்லாம் பார்த்து பிரித்து வேணும் வேணான்றதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பேஸ்கெட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் கபோர்டுக்குள்ளே வச்சுருக்க பேஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து திண்டுக்கல் விவிஜி ஸ்டோரில் வாங்கினது. ஒரு சில பேஸ்கெட் 100 ரூபா, ஒரு சிலது 120 ரூபா. எப்படியோ ரொம்ப நாள் பெண்டிங் வச்சுருந்த ஒரு ஒர்க்கையும் இன்றைக்கி முடிச்சாச்சு. பிள்ளைங்க கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். நைட் டின்னருக்கு வந்து இன்றைக்கி சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிக்ரெயின் ஆட்டா தான் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மாவு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். மல்டிக்ரெயின் ஆட்டா நம்ம ராஜேஷ் கிச்சனில் ரெடி பண்ணுறது. இப்போலாம் வந்து இந்த சப்பாத்தி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாவு யூஸ் பண்ணிவிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண லேட் ஆகுது அப்படின்றதுக்காக வெளியில் சப்பாத்தி மாவு வாங்குகிறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு சப்பாத்தி போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம மல்டிக்ரெயின் ஆட்டாவில் கோதுமை, பார்லி, சோயா, சுண்டல், மக்காச்சோளம், வெள்ளை சோளம், ராகி, பாசிப்பயிறு, கம்பு, ஓட்ஸு அப்படின்னு 10 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மாவை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி போட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி மாவு பிணையிறதுக்கு பிரீத்தி ஜோடியாக் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். பட் கொஞ்சோண்டு மாவுக்கு எதுக்கு அதை எடுத்துட்டு அதை கழுவணும், க்ளீன் பண்ணணும், அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றனால கையிலேயே பிசைஞ்சிட்டேன். நிறைய பேருக்கு பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக பிரீத்தி ஜோடியாக்கில் தான் போட்டு பிசைஞ்சிருப்பேன். சப்பாத்திக்கு மாவை பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்படியே உருட்டி தேய்ச்சிடலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். எப்போவுமே இந்த வேலையெல்லாம் வந்து நின்றுட்டு தான் பார்ப்பேன். இப்போ வந்து கால் வலி அப்படின்றனால உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தான் பண்ணுறேன். ஏன்னா இதை உருட்டி தேய்க்கிறோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ். கால் வந்து கண்டிப்பாக வலிக்கும், ரொம்ப நேரம் நிற்க முடியாது அப்படின்றனால உட்காந்துட்டேன். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு உருட்டி தேய்க்கிற வரைக்கும் கையிலும் கண்மணியும் கிச்சன் பக்கமே வரல. சப்போஸ் கண்மணி உள்ளே வந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மாவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருப்பா. அப்படி அந்த மாவு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. கொஞ்சம் நேரம் கையிலேயே வச்சு உருட்டிகிட்டே இருப்பா, அப்புறம் தூக்கி போட்டுருவா. இதுக்கு எதுக்கு அந்த மாவு வாங்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். பட் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே எங்கள் அம்மாட்ட வந்து நான் போய் மாவு கேட்பேன். பட் ஆனால் இந்த மாதிரி விளையாடுறதுக்கெலாம் வாங்க மாட்டேன். அந்த மாவு பிச்சு பிச்சு நானே தின்றுவேன். பச்சையாகவே அந்த மாவை சாப்பிடுவேன். கையிலும் சரி கண்மணியும் சரி ஒரு நாளும் அந்த பச்சை மாவை சாப்பிட்டதே கிடையாது. உங்கள் வீட்டு குட்டீஸ் நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பிணையும் போது வந்து கேட்பாங்களா? வாங்கி அந்த மாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவும் இந்த வேலையெல்லாம் நின்றுட்டே பார்ப்பேன். இன்றைக்கி உட்காந்துட்டு என்னால் தேய்க்க முடியல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சப்பாத்திக்கு மாவெல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அப்படியே சுட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதும் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடு ஏறுறதுக்கு முன்னாடி சப்பாத்தி போட்டு எடுக்கக்கூடாது. நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் போட்டு எடுத்தோம் அப்படின்னம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். கல் சூடு ஏறாமலே போட்டோம் அப்படின்னம்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது மெதுவாக வேகிறது வந்து ஒரு மாதிரி ஹார்டாக்கிடும். இன்றைக்கி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு நாள் வச்ச சுண்டல் குழம்பு இருந்தது. காலையில் வந்து பிரியாணி பண்ணனால மதியத்துக்கும் அதை வச்சு சமாளிச்சிட்டோம். குழம்பு அப்படியே இருந்தது. நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இன்றைக்கி விளாகு கொஞ்சம் சின்ன விளாக் தான். இதுக்கப்புறம் வந்து நான் ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போது கால்வலி பரவாயில்லாமல் இருக்குது. பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணாமல் தான் ஒர்க் எல்லாமே பார்த்துக்கிறேன்.
இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.